எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் வந்து போன வாரம் எடுத்தது. கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரோஷன் மித்தி 2 பேருமே டியூஷனில் கூப்பிட்டு போய் விட்டுட்டேன். வரும்போது வந்து பூ வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதனால் வேலைக்கிழமையே பூ வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஐஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு 10 ரூபா ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வருவேன். தினமுமே பார்க்குக்கு வாக்கிங் போகும்போது பசங்களுக்கு வந்து ஐஸ் வாங்கிட்டு வருவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் ஒரு 2-3 நாள் வாங்கிட்டு வருவோம்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கின்ற நேரம் பார்த்து ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம். ரோஷன் மித்தி 2 பேருமே டியூஷனில் தானே இருக்காங்க, நம்ம மட்டும் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கிட்டேன். இது ஏன் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த பாட்டி வந்து இது நல்லாயிருக்கும்னாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கவே இல்லை. அது 10 ரூபாய் ஐஸே நல்லா இருந்துச்சு. பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. க்ளீன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கேன். சரி, வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலான்ற மாதிரி தோணுது. இப்போ வீட்டில் எந்த வேலையுமே இல்லை. ரோஷன் மித்தி 2 பேருமே டியூஷன் போயிட்டாங்களா, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. பூஜை பாத்திரம்லாம் கொஞ்சம் கருத்து போன மாதிரி தான் இருக்குது. பூஜை ரூமில் வந்து சாமி ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டேன். விம் லிக்விட் வச்சு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. இந்த வத்திலாம் ஏற்றும் பார்த்திங்களா, அந்த விளக்கோட வெளிச்செல்லாம் பட்டு ஃபுல்லாக வந்து கருப்பாயிடுச்சு. அதெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷெல்ஃபு கப்பர்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாமி ஃபோட்டோ அப்படியே வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறேன். சரி, இது எல்லாத்தையும் வந்து தொடச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து விபூதியில் வந்து தண்ணிலாம் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கோலம் போடும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக அழகாக கோலம் போட்டுட்டேன். இந்த சைடு வந்து படிக்கோலம் போட்டிருக்கேன். இந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து படிக்கோலம் போட்டுட்டு இந்த சைடு வந்து சஷ்டி கோலம் போட்டிருக்கேன். எந்த சாமி ஃபோட்டோ வச்சாலும் வந்து சஷ்டி கோலம் போடும்போது நல்லாயிருக்கும். அநேகமாக அங்கே வந்து முருகர் தான் வைப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த ஃபோட்டோலாம் வந்து அரேஞ்ச் பண்ணும் போது தான் தெரியும். இங்கே கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த விபூதியே வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா சாமிக்குமே வந்து இங்கே வந்து பட்டை அடிச்சுட்டு குங்குமம் வைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிற மாதிரியே இல்லை. வீட்டில் கொஞ்சம் சமையல் வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால் லேட் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் விலாக்லாம் எதுவுமே எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் படுத்து தூங்கினேன். அந்த வேலை கொஞ்சம் பாதியிலே நிறுத்தினா கூட நம்மளுக்கு வந்து படுத்தா கூட தூக்கம் வராது. சமையல் வேலையுமே பார்க்கணுமா, கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. நான் மணி ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரோஷன் மித்தி வந்து ஸ்கூல் போகிறதுக்குள்ளே வந்து இப்போலாம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்கள முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி பூஜை பண்ணுற மாதிரி இருக்குது. அதை வந்து வேணாம் அப்படின்றதுனால அம்மாவுமே சொல்லிட்டாங்க, பசங்க ஸ்கூலுக்கு அவங்க வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு இல்லைனா ஈவினிங் டைமில் கும்பிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எந்திரிச்சேன். கொஞ்சம் தூக்கம் பார்க்காம எந்திரிச்சிட்டா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ ஓரளவுக்கு வந்து நார்மலாக நான் என்னோடய ரொட்டீனுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் விடியற்காலையில் எந்திரிக்கிற மாதிரி தான் எந்திரிக்கிறேன். எப்போயாச்சும் ஒரு சில டைம் தான் ஒரு 5:30, 6 எந்திரிக்கிறேன். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பை க்ளீன் பண்ணோம். அடுப்பு கொஞ்சம் க்ளீனாக இருந்ததுன்னா கூட நான் வந்து பால் காய்ச்சிட்டு அதை அப்படியே சிம்லேயே வச்சுட்டு வெளியில் போயிட்டு வாசல் கோலம் போட்டுட்டு வந்துடுவேன். சரி, அடுப்பெல்லாம் கொஞ்சம் துடைக்க வேண்டியது இருந்தது. நைட்டு தோசை ஊற்றினோமா, கொஞ்சம் வந்து அந்த கல்லில் வந்து தோசை சரியாக வரல. அதனால் அந்த மாவு ஃபுல்லாமே வந்து கிச்சன் முழுக்க இருந்தது. அதெல்லாம் துடைச்சிட்டு நீட்டாக வந்து எடுத்து வச்சாச்சு. நேற்றுக்கு வந்து பழைய சாதம் வந்து நைட்டு மீந்து போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் பழைய சாதம் அதிகமாக வச்சுருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால சரி வளையலாச்சும் போடலாம், ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. சரி, கண்ணாடி வளையல் ஒரு 2 வளையலாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வளையலுமே வந்து போட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் தான் பால் இருக்குது. அதனால் எங்கள் 2 பேருக்கு வந்து இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி டீ போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து டீ வந்து போட்டிருக்கேன். இந்த பழைய சாதத்தை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி பாத்திரமே எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் வந்து சாப்பாடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து ஃபேமிலி முழுக்கவே சாப்பிடலாம் போல், அவ்வளோ சாப்பாடு மிச்சமாகிடுச்சு. சரி, இதை நம்ம வேஸ்ட்டாலாம் நாங்கள் கீழவே கொட்ட மாட்டோம். கொஞ்சம் வந்து சாப்பாடு அதிகமாகிடுச்சுன்னா கூட கொஞ்சம் நேரமாகவே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருவோம். காலையில் அடுத்த நாள் வந்து கஞ்சி சாதம் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே வந்து எடுத்து வச்சாச்சு. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் காலையில் சமைக்கிற வேலை அந்தளவுக்கு டென்ஷனே இல்லாமல் கொஞ்சம் சமையல் வேலைலாம் முடிச்சிடலாம். சாமி கும்பிட்றது மட்டும்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்கேன். நேற்றுக்கு நைட்டு துணியெல்லாம் போட்டிருந்தேன். அந்த துணி எல்லாத்தையும் பால்கனிலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கையோடு வந்து மடித்து வச்சுட்டா அந்த ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லை நம்ம அதை வச்சுட்டாலும் வந்து திருப்பி வந்து அது செய்யணுன்னும் போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும்.
துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கவுங்க ஷெல்ஃபில் வந்து வச்சுட்டு வந்துடுவேன். ரோஷன் மித்தி 2 பேருமே இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அவங்கள எழுப்பி விடுவேன். முன்னாடியே வந்து எழுப்ப மாட்டேன். ஒரு 7:30 இல்லைனா வந்து ஒரு 7 அந்த மாதிரி எழுப்பிடுவேன். வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா 7 மணிக்கு எழுப்புவேன். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும். சரி நம்ம வந்து பொறுமையாகவே எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. மித்திக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து தலைக்கு வந்து தண்ணி ஊற்றுவேன். அதனால சரி அவளை மட்டும் எழுப்பி விட்டுடலான்னு சொல்லிட்டு எழுப்பிட்டேன். அவளுமே போயிட்டு ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கா. சரி வந்து ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சிடலாம். அயர்ன் பண்ணிட்டா வந்து இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. போயிட்டு பூஜை பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஏதாச்சும் பிரசாதம் பண்ணலாமா என்னன்னு யோசிச்சே வந்து அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து மறந்துட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸுமே கொடுத்துருக்கேன். லைவாகவுமே வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சில டைமில் வந்து நம்மளால் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாது. இங்கே ஏதாச்சும் சத்தமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்கறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வாய்ஸ்லாம் ஒரு சில இடத்துல வந்து வாய்ஸ் கொடுக்கல. பேக்ரவுண்டில் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ 2 பேருக்குமே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து அயர்ன் பண்ணிட்டேன். ரோஷன் மித்தி ட்ரெஸ்ஸு 2 பேருக்கும் ஒரே மாதிரியே இருக்குது அந்த ஷர்ட்டு. அவங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. ரோஷன் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அவனோட ஷர்ட்டில் வந்து பேக்கெட் இருக்குது, மித்தியோட ஷர்ட்டில் வந்து பேக்கெட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அது வரைக்குமே எனக்கு தெரியாது. சரி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டுக்கிறீங்களா, அது வரைக்கும் போதும். என்னோடய வேலை துவைக்கிற வேலை மட்டும்தான். உதிரி பூ வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. சாமி கும்பிட்றதுக்காக சாமந்தி ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நேற்றுக்கு நைட்டே வந்து கட்டி வச்சுருந்தேன். இப்போ காலையில் சாமி கும்பிட்டுட்ருப்பேன். கொஞ்சம் பூ இருக்குது, கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. எல்லா பூவும் கட்டி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து சாமிக்கு வைக்கிற பூ வாங்கிட்டு வந்து கட்டி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கா, 50 ரூபா 60 ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு முழம். சரி அதனால் ரோஸ் வந்து ஒரு கவர் வாங்கிட்டு, சாமந்தி ஒரு கவர் வாங்கிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு பூ கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் முடிச்சாச்சு. பூவெல்லாம் சேர்த்து கட்டியாச்சு. 4 ரோஸு ஒரு சாமந்தி இந்த மாதிரி தான் வச்சு கட்டியிருக்கேன். 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 முழம் கிட்ட வரும். இப்போ வந்து சாமி ஃபோட்டோ எல்லாமே மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பூ போட்டால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஒவ்வொரு பூவாக வைக்கிற மாதிரி இருக்கும். பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் பார்ப்போமா வாங்க. பூஜை பண்ணலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் வந்து ஞாபகமே இல்லை, பிரசாதம் பண்ணல. ஒரு 4-5 வாரமாக வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இன்னும் சமைக்கவே இல்லை. உளுத்தம்பருப்பு தான் வச்சுருக்கேன். வடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டல் நார்மலாக பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வைப்போம் பார்த்தீங்களா, சுண்டல் வச்சுட்டு வடை செஞ்சு வச்சுட்டு சாமி கும்பிடலாம். சரி நான் போயிட்டு கிச்சனில் போயிட்டு வடை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுண்டல்லாம் அவிச்சு வச்சுட்டு வந்து பார்ப்போமா. தட்டைப்பயிர் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். எப்படி இந்த தட்டைப்பயிர் வேகிறதுக்குள்ளே வடை செஞ்சுருவேன். விடியற்காலில் ஏஞ்சிச்சேன் பார்த்தீங்களா, அப்பயே வந்து உளுத்தம்பருப்புலாம் ஊற வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மிளகு போட்டு தான் வடை செய்ய போகிறேன். பச்சை மிளகாய் போடல. பசங்களுக்கு ஸ்நாக்ஸுமே இதை தான் கொடுத்து அனுப்போனா, பச்சை மிளகாய் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மிளகு போட்டுட்டு அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டேன். கொஞ்சமாக வந்து சால்ட் உப்புமே போட்டிருக்கேன். மிளகு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமாக வேணாம். இடித்து வச்சுருந்தேன். எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுட்டு வடை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சுண்டலை வச்சு தாளித்து வச்சாச்சு. எண்ணெயுமே காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வேணுன்ற சைஸில் வடை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போட போகிறேன். மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இட்லி இல்லைனா தோசை ஊற்றிட்டு சட்னி வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். நைட்டு இந்த மாவு அரைக்க தான் லேட் ஆகிடுச்சு. இல்லைனா நைட்டே வந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இருப்பேன். இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் காலையில் சீக்கிரமாகவே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்துருக்கலாம். மாவு எல்லாத்தையும் கரைச்சிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். அவங்கக்கிட்ட கேட்கணும், இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு 2 பேர்கிட்டே கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்யலான்னு இருக்கேன். வடை போட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் ஒரு 6 வடை போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக இதில் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் செய்யும் போது கொஞ்சம் சூடாக வடை போட்டு கொடுத்துக்கலான்னு வச்சுட்டேன். சரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிரசாதம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டேன். சாமி கும்பிடலாமா. பூஜை ரூம் வந்து இப்படி தான் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து சாமி ஃபோட்டோ வந்து இந்த ஷெல்ஃபெல்லாம் இருந்தது பார்த்திங்களா, இது எல்லாமே எடுத்துட்டேன். கொஞ்சம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பூஜை ரூமு. அந்த ஷெல்ஃபெல்லாம் இருக்கிறதுனால அது எல்லாமே எடுத்தாச்சு. மீஷோவில் வந்து இதெல்லாம் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டது தான். சாமி ஃபோட்டோலாம் நல்லா வெயிட் தாங்கும். இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இப்படி தான் வச்சுருந்தேன். இந்த சைடு வந்து பெரிய சாமி ஃபோட்டோ வச்சுருந்தேன். இங்கே வந்து முருகர், பெருமாள், அதுக்கப்புறம் லக்ஷ்மி, இந்த அம்மன் எல்லா சாமியுமே வச்சுருந்தேன். சரி சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் வந்து நல்லா ஒரு 2-3 ஃபோட்டோ இருந்தாலுமே நல்லா கொஞ்சம் அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதுனால சாமி ஃபோட்டோலாம் வந்து கம்மி பண்ணிட்டேன்.
இப்போ வந்து இந்த பெரிய ஃபோட்டோ எடுத்து இங்கே வச்சா நல்லாயிருக்கும். ஆர்ட்ரு போட்டிருக்கேன். அது எப்போ வரும் என்னன்னு தெரியல. இங்கே கீழே வச்சதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, இந்த ஸ்டிக்கு வைக்கும் போது இந்த பக்கம் இந்த சைடு 2 சைடு ஹோல்ஸ் இருக்குமா, நம்ம வந்து அழகாக மாலை மாதிரி கூட பூ வச்சுக்கலாம். இது அப்படியே வந்து வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பூவாக தான் வைக்க முடியுது. இப்போவுமே அப்படி தான் வைக்க முடியும். ஆனால் இங்கே கொஞ்சம் கீழே இருக்கிறதுனால சாமந்தி பூ, ரோஸ்லாம் கட்டியிருக்கும் பார்த்திங்களா, இது அப்படியே மாலை மாதிரி போட்டுக்கலாம். இங்கெல்லாம் வந்து அழகாக கட்டின பூ வந்து நம்ம அப்படியே இந்த கிளிப்பில் வந்து மாட்டி விட்டுடலாம். நல்லா ஸ்டாண்டர்டாக நிற்கும். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக வந்து மாற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது. அது ரொம்ப என்னமோ எனக்கு இடுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு விளக்கு மட்டும் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வந்து நார்மலாக வந்து மஞ்சள் திரியில் தான் வந்து விளக்கேற்றுவேன். மஞ்சள் திரியில் விளக்கேற்றும் போது வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அந்த அளவுக்கு சண்டை வராது. அதனால் மஞ்சள் திரி இது வந்து குலதெய்வத்துக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து தண்ணி மாற்றிக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு வந்து போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம், கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஏலக்காய், கிராம்பு மட்டும்தான் இருக்குது. ஒரு சாமந்தி வந்து வச்சுக்கிறேன். வாரத்தில் 2 டைம் வந்து தண்ணி மாற்றிட்டோமா, தினமுமே காலையில் ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றும் போது குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம். இது கொஞ்சம் மண் விளக்கு வைக்கும்போது தண்ணிலாம் எண்ணெய்லாம் கொஞ்சம் கசிகிற மாதிரி இருக்குமா, இந்த விளக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. எண்ணெய்லாம் அந்தளவுக்கு கீழே வரல. இங்கேயுமே வந்து விளக்கு வச்சுருக்கேன். காமாட்சியம்மன் விளக்கு 2 விளக்கு வச்சுருக்கேன். ஒன்று வந்து வெள்ளியில் இருக்குது, இன்னொன்று வந்து பித்தளையில் இருக்குது. இந்த 5 ரூபா காயின் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து இடம் இல்லை, நம்மளுக்குன்னு சொந்தமாக வீடு இடம் இல்லைன்னா வந்து இந்த காமாட்சியம்மனுக்கு விளக்குக்கு கீழே வந்து இந்த 5 ரூபா காயின் வச்சுக்கலாம். எங்களுக்குன்னு சொந்தமாக இடம் வாங்கியாச்சு. இப்போ வந்து வீடு சீக்கிரமாக கட்டணுன்னா இந்த 5 ரூபா காயின் வந்து இந்த விளக்கில் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், கண்டிப்பாக நடக்கும். நானுமே வந்து செய்யும் போது இதெல்லாம் பண்ணால் நடக்குமா அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் கொஞ்சம் நம்பிக்கையாக பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. அதனால் நான் வெள்ளி விளக்கில் வச்சுருக்கேன். அப்படி இல்லை வெள்ளி விளக்குலாம் கூட நம்ம வந்து பித்தளை விளக்கில் கூட வச்சுக்கலாம். 5 ரூபா காயின் போட்டுட்டேன். இதுலேயுமே வந்து மஞ்சள் திரி போட்டிருக்கேன். இந்த விளக்குலையுமே மஞ்சள் திரி. முருகருக்குன்னு ஒரு விளக்கு வச்சுருக்கேன். அதில் வந்து சிகப்பு திரி தான் போடுவேன். ஆனால் சிகப்பு திரி வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து மஞ்சள் திரி தான் வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் திரி வந்து எங்கே கிடைக்கும்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பின்னாடி வந்து போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு சண்டைலாம் வராது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் சண்டை இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிற அளவுக்குலாம் வந்து இருக்காது. நான் வந்து ஒரு 6-7 வருஷமாக வந்து இந்த மஞ்சள் திரியில் தான் வந்து விளக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். வத்தி நான் கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து வத்தி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அங்கே கம்பெனிக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு வந்து விற்பாங்களா, அதனால் மொத்தம் வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் பல்காக வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் சொல்லிவிடுவோம், அவங்களுமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்ருக்கேன். இந்த ஊதுவத்தி டப்பா வந்து போன மாதம் வாங்கிட்டு வந்தது. அது கொஞ்சம் யூஸாக இருந்தது. ரொம்ப ஸ்மெல்லு நல்லா இருந்தது. நம்ம வந்து இங்கே கடையிலலாம் வாங்கும்போது இந்த ஸ்மெல்லில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. 1 மாதம் இருக்கிற வத்தி வந்து அடுத்த மாதம் வாங்கணும்னு நினச்சாலுமே அவங்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஒவ்வொரு நாளுக்கு வாரமே எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரே மாதிரி ஸ்மெல் இருக்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. வேறு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வருவாங்க. அது எனக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து வீட்டில் ஏற்றி வைப்பேன். ஒரு 2 வத்தி ஏற்றி வைப்பேன். அது கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா இருந்ததுன்னா வச்சுப்பேன். அப்படி எனக்கு பிடிக்கலன்னா ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவேன். அவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்றிப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணியாச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிருக்கேன். இந்த 5 முகம் வச்ச ஃபோட்டோ மட்டும் மேலே வச்சுட்டா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சரி, ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே ஸ்கூல் லஞ்சு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஜூஸ் வந்து லெமன் ஜூஸ் தான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். அவங்களுக்குமே லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு.